வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு கரும்புலக சின்னத்திற்கு வாக்கு கேட்டு எழுச்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார். கரும்புலக சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வியாபார விரும்பிடு மக்களே, வணிக பெருமக்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை கரும்புலக சின்னத்தில் முத்திரைகள் என்று கேட்டு வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார். எழுச்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். சட்டமன்றத்திலே உங்களுக்காக வாதாட போராட உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை கரும்புலக சின்னத்திற்கு கேட்டு இதோ உங்கள் வீட்டு பிள்ளை எழுச்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார். இளைஞர்களை, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை கரும்புலக சின்னத்திலே முத்திரைகள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். சமத்துவ நாயகர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். கரும்புலக சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உழவர்கரை தொகுதியின் வெற்றி வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி பெற்ற வேட்பாளர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் வெற்றி பெற்ற ஆட்பாளர் செல்வ புஷ்பராஜா அவர்களுக்கு கரும்புலக சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்கள் வீட்டு பிள்ளை எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். கரும்புலக சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். கரும்பலகு வெற்றியின் சின்னம் கரும்பலகு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி பெற்ற சின்னம் கரும்பலகு. காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஆட்சி பெற்ற சின்னம் கரும்பலகு. உழவர்கரை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் செல்வ புஷ்பராஜா அவர்களுக்கு வாக்கு கேட்டு எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். கரும்பலகு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வெற்றியின் சின்னம் கரும்பலகு. உழவர்கரை தொகுதியை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களே, திரளாக கூடியிருக்கிற திமுக, காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், அதிமுக, தேமுதிக, இஸ்லாமிய கட்சிகள் ஆகிய நமது தேவை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, திரளாக கூடியிருக்கிற என் ஊரின் உயிரான விடுதலை குறிப்பிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்பதாம் தேதி நடைபெறவிருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் உங்கள் பொன்னான வாக்குகளை கரும்பலகை சின்னத்திலே முத்திரையிட்டு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடும் புஷ்பலதா அவர்களுக்கு ஆதரவு நல்க வேண்டும் என கேட்டு உங்களை நாடி வந்திருக்கிறோம், தேடி வந்திருக்கிறோம். புதுச்சேரியில் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றன. கடந்த 5 ஆண்டுகளாக அவர்கள் ஆட்சி பீடத்திலும் இருந்திருக்கிறார்கள். இன்னொரு புறம் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரி கட்சிகள், தேமுதிக, மதிமுக, இஸ்லாமிய கட்சிகள் என்று 23 கட்சிகள் அங்க வகிக்கிற கூட்டணி. இந்த கூட்டணிக்கு பெயர் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதிமுக பாண்டிச்சேரியிலே 2 இடங்களில் தான் போட்டியிடுகிறது. அதிமுக இருக்கிற இடத்திலே இன்றைக்கு பிஜேபி வந்துவிட்டது. மெல்ல மெல்ல அதிமுகவை கரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள்.
அதிமுக பாண்டிச்சேரியை ஒரு காலத்தில் ஆட்சி செய்த கட்சி, மற்றவர்களுக்கு இடங்களை பிரித்துக் கொடுத்த கட்சி. ஆனால் இன்றைக்கு சட்டசபையில பாரதிய ஜனதா கட்சியின் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது, என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இந்த தேர்தலில் அதிமுக 2 இடங்களில் தான் போட்டியிடுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட 1 இடம் அதிகம், அவ்வளவுதான். ஒரே ஒரு சீட்டு கூடுதல். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் அதிமுகவை குறைத்து மதிப்பிடுவதற்காக அல்ல, பாஜக வளர்ச்சியால் பாதிக்கப்படுவது ஒரு திராவிட கட்சி. அந்த வகையில்தான் பாண்டிச்சேரியிலே இன்றைக்கு அதிமுக 2 இடங்களில் போட்டியிடக்கூடிய அளவுக்கு கரைந்து போய்விட்டது என்பது வேதனைக்குரிய ஒன்று, கவலைக்குரிய ஒன்று. அந்த பாரதிய ஜனதா இங்கு ஆட்சியை கைப்பற்றிவிட வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒருவர் முதலமைச்சராகிவிட வேண்டும் என்ற கனவுகளோடு திட்டங்களை தீட்டி செயல்பட்டு வருகிறது. கடந்த முறை என்ஆர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார் என்றாலும் கூட எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே பிஜேபி இருந்தது. இதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவே இந்த முறை மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றால் என்ஆரையே தூக்கி எறிந்துவிட்டு பிஜேபி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிஜேபியை சார்ந்த ஒருவரை முதலமைச்சராக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது பாண்டிச்சேரிக்கு நல்லதா கெட்டதா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். என்னுடைய கருத்து, பாண்டிச்சேரிக்கு அது நல்லதில்லை. பாஜக எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்களிடையே நிலவுகிற ஒற்றுமை பாதிக்கப்பட்டிருக்கிறது, சகோதரத்துவம் சிதைந்திருக்கிறது, மதவெறி அரசியல் வளர்ந்திருக்கிறது, வெறுப்பு அரசியல் வலுப்பெற்றிருக்கிறது. எனவே அங்கெல்லாம் மக்களிடையே சகோதரத்துவம் இல்லாத நிலை நீடிக்கிறது. அப்படி ஒரு நிலை பாண்டிச்சேரிக்கோ தமிழ்நாட்டுக்கோ வந்துவிடக் கூடாது என்கிற கவலைதான் நம்முடைய கவலை, விடுதலை சிறுத்தைகளின் கவலை, திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் கவலை. பாரதிய ஜனதாவை தேரில் தூக்கி சுமக்கிற வேலையை அதிமுகவும் என்ஆர் காங்கிரசும் செய்து கொண்டிருக்கிறது புதுச்சேரியில். அதை தடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய பெருமுயற்சி. ஏன் அதை தடுக்க வேண்டும்? இந்தியா முழுவதும் இதுதான் இன்றைக்கு இந்தியா பிளாக் என்கிற நம்முடைய கூட்டணியின் நோக்கமாக இருக்கிறது. பாரதிய ஜனதா வளர்வதால் பாண்டிச்சேரிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்திற்கே ஆபத்து, ஒட்டுமொத்த தேசத்திற்கே ஆபத்து. அதனால்தான் இன்றைக்கு 23 கட்சிகள் திமுக தலைமையிலே நாம் கூடியிருக்கிறோம். தமிழ்நாட்டிலே அதிமுக அவருடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை தூக்கி தோளிலே சுமக்கிறார். நாளைக்கு தமிழ்நாட்டிலும் பாஜக வளருகிறது என்றால் அதிமுக கரைகிறது என்று பொருள். அப்படித்தான் ஒரு நிலை உருவாகும். இது தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல, புதுச்சேரிக்கும் நல்லதல்ல என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உழவர்கரை தொகுதியில் நம்முடைய வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அத்தனை பேரும் பாஜகவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இது ஒன்றே நம்முடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடிய ஒரு அடையாளம் என்று நான் நம்புகிறேன். இந்த உழவர்கரை தொகுதியை சார்ந்த வாக்காளர் பொதுமக்கள் மதவாத சக்திகளுக்கு ஒருபோதும் ஆதரவை வழங்கிவிட மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். திமுக காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கென்று ஒரே ஒரு தொகுதியை வழங்கியிருக்கிறது. முதலில் தனித்து போட்டி என்று நாம் அறிவித்ததற்கு காரணம் பேச்சுவார்த்தை நீடித்துக் கொண்டே இருந்தது.
பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படுமா ஏற்படாதா என்ற கவலை இருந்தது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கெடுவும் முடிந்துவிட்டது. எனவேதான் 4 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டி என்று அறிவித்தோம். வேட்புமனு திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் முடிந்த பிறகு டெல்லியில் இருந்து முகுல் வாஸ்னிக் அவர்களின் தலைமையிலான ஒரு குழு வந்தது. ராகுல் காந்தி அனுப்பி வைத்தார். அவர்கள் வந்து உழவர்கரை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குத்தான் அதிகாரபூர்வமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான சின்னம் கரும்பலகை. காங்கிரஸ் தொண்டர்களும் திமுக தோழர்களும் அரும்பாடுபட்டு கரும்பலகை சின்னத்திலே வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் முகுல் வாஸ்னிக் அவர்களின் தலைமையிலான அந்த குழு அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஏன் இதை சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், இங்கே காங்கிரஸ் பெயரில் சின்னம் இருக்கிறது. அது அதிகாரபூர்வமான வேட்பாளர் இல்லை. அந்த சின்னம் உழவர்கரை தொகுதிக்கான நமது கூட்டணியின் சின்னம் இல்லை. நமது கூட்டணியின் சின்னம் சிறுத்தைகளின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், மதச்சார்பின்மையின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம். அன்பார்ந்த உழவர்களை வாக்காள பொதுமக்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை கரும்பலகை சின்னத்திலே முத்திரையிட்டு வேட்பாளர் புஷ்பலதா அவர்களை பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு வரவேற்பு நல்கி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கரும்பலகை வெற்றியின் சின்னம் கரும்பலகை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். இது உங்கள் வீட்டு பிள்ளை பேச்சு தமிழ் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். கரும்பலகை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வெற்றியின் சின்னம் கரும்பலகை, உழைக்கும் மக்களின் சின்னம் கரும்பலகை. பெரியவர்களே, தாய்மார்களே, உழவர்கரை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் புஷ்பலதா அவர்களுக்கு கரும்பலகை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டு பிள்ளை பேச்சு தமிழ் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். கரும்பலகை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். கரும்பலகை உழைச்சி தமிழகம் சின்னம் கரும்பலகை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி பெற்ற சின்னம் கரும்பலகை. உழைக்கும் மக்களின் சின்னம் கரும்பலகை. காட்சி அந்த சுண்ணூரம் இருக்கு, அந்த வண்டி தாவல கரும்பலகை வெற்றியின் சின்னம் கரும்பலகை. உழைக்கும் மக்களின் சின்னம் கரும்பலகை. கரும்பலகை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டு பிள்ளை பேச்சு தமிழ் அண்ணன் திருமாவளவன் வந்து கொண்டிருக்கிறார். கரும்பலகை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உழவர்கரை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் புஷ்பலதா அவர்களுக்கு கரும்பலகை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். பேச்சு தமிழ் அண்ணன் திருமாவளவன் நாடி உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். உழவர்கரை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் புஷ்பலதா அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். கரும்பலகை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வெற்றியின் சின்னம் கரும்பலகை. கரும்பலகை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். கரும்பலகை சின்னத்திற்கு கரும்பலகை வெற்றியின் சின்னம் கரும்பலகை. உழைக்கும் மக்களின் சின்னம் கரும்பலகை. வெற்றி இதே ரோட்ல உழவர் கரை இதே ரோட்ல என்ன பேரு கதி வாங்க 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 வாங்க
சார்ந்த வாக்காளர் காங்கிரஸ் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை புதுச்சேரியில் ஒரே ஒரு இடத்தில் தான் போட்டியிடுவோம். ஒரே ஒரு அது உழவர் கருத்து அரிய வாய்ப்பு கிடைக்கிற இந்த அரிய வாய்ப்பு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி விடுதலை சிறுத்தைகளுக்கு வழங்கியது. கடந்த முறை நாங்கள் தொகுதியில போட்டியிட்ட போது எங்களுக்கு 6000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வாரி வருகிறோம். அதற்காக நான் இந்த முறை ஆதரவு கிட்டும் என்கிற நம்பிக்கையோடு உங்களை தேடி வந்திருக்கிறோம். ஒரே ஒரு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஏன் குடும்பத்துறையாக பயணத்தை தொடர்கிறது, இந்த நட்பை தொடர்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டுமானால் திமுக, இடதுசாரிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அங்கம் வகிக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியால் மட்டும்தான் முடியும். அதிமுக பாஜகவை தோழி தூக்கி சுமக்கிறது. பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜகவை தோழி தூக்கி சுமக்கிறது. இன்றைக்கு பாஜக வளர்ச்சியடைந்த நிலையில் இருக்கிறது. அதிமுக தேய்ந்த நிலையில் இருக்கிறது. இந்த கூட்டணியிலே, இந்த தேர்தலிலே அதிமுக 2 தொகுதிகளில் தான் போட்டியிடுகிறது. விட ஒரே ஒரு தொகுதிதான், ஒரே ஒரு சீட் தான் அதிகம். எப்படி இந்த கட்சி இப்படி ஆகிவிட்டது என்பதை எண்ணி பார்க்கிற போது கவலை இருக்கிறது. அதிமுக இந்த அளவுக்கு கரைந்து போவதற்கு, தேய்ந்து போவதற்கு காரணம் பாஜக இங்கே வளர்வதுதான். பாஜக வளர வளர அதை ஆதரிக்கிற அதிமுக தேர்ந்து வருகிறது என்பதற்கு சார்ந்து இந்த தேர்தலில் அதிமுக 2 இடங்களில் பாஜக வளர்வது நாட்டுக்கு நல்லதா கெட்டதா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு தனிப்பட்ட முறையில் அந்த கட்சி மீது எந்த விருப்பம் கிடையாது. அவர்கள் பேசுகிற அரசியல் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது, சமூக நீதி அரசியலுக்கு எதிராக இருக்கிறது, மதச்சார்பின்மைக்கு எதிராக இருக்கிறது, சகோதரத்துவத்திற்கு எதிராக இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான எதிர்ப்பு அரசியலாக இருக்கிறது.
அரசியல் கட்சியிலே திருப்பதி சமூக நீதி பேரவை என்ற ஒரு அமைப்பை உங்களுக்கு 8 இடங்களில் ஒரு இடம் திருப்பூர் ஒரு தலித் திருத்தவருக்காக நாங்கள் அழைத்திருக்கிறோம் வேட்பாளராக போட்டியிருக்கிறோம். அரசாங்க சட்டப்படி திருப்பவம் தவறிய தலித்துகள் ஓபிசி பட்டியலில் இடம்பெறுகிறார். அதாவது பிசி பட்டியலில் இடம்பெறுகிறார். ஆகவே அவர்கள் தலித் திருத்தவர்களாக இருந்தாலும் எஸ்சி சமூகத்திற்கு வழங்கப்படுகிற எந்த பயனையும் அடைய முடியாது. இடஒதுக்கீடோ அல்லது வேறு எதுவுமே அவர்களால் அடைய முடியாது. பேரரசியலில் தனித்தவர்கள் அவர்களால் போட்டியிட முடியாது. தனித்தவர்களை போட்டியிட முடியாது. ஆனா எஸ்சிக்கு சான்றிதழ்படி அதை உணர்ந்த காரணத்தினால் விடுதலை கிடைத்த 2 பொது தொகுதிகளும் வெறும் தொகுதியை தண்ணீர்தான் என்ற தலித் திருத்தவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழங்கியிருக்கிறது. திருப்பூரிலே அவர் போட்டியிடுகிறார். சமூக நீதி பார்வையின் அடிப்படையிலே இந்த தொகுதி 35 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் சிறுபான்மை மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்காக நான் எண்ணற்ற பல போராட்டங்களை தலைமையாக்கி வழிநடத்தியிருக்கிறேன். தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற போராட்டங்கள் எங்குவிலும் தமிழ்நாட்டில் பல இடங்களிலும் நடந்திருக்கின்றன. மாநாடுகள் நடந்திருக்கின்றன, பேரணிகள் நடந்திருக்கின்றன. அத்தனையிலும் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறது. புதுச்சேரியில் கால்விட்டு விட்டது. 9 சட்டமன்ற இந்த தேர்தலில் மீண்டும் அந்த அணி ஜெயிச்சா பிஜேபிக்கார ஒருத்தர் தான் புதுச்சேரி முதலமைச்சராக வர வாய்ப்பு. அது புதுச்சேரிக்கு எந்த வகையிலும் நல்லதல்ல. பிஜேபிக்காரர்கள் புதுச்சேரியில் முதலமைச்சராக வந்தால் புதுச்சேரி நிலை என்ன என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். அதுதான் நம்முடைய கவலை. இப்போது பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிற என்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் என் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். ஆனால் அவருடைய அதிகாரம் அவர் கையில் இல்லை என்கிற அளவுக்கு பிஜேபியை ஆட்சியில் ஏனென்றால் அவர் 9 பேர் சட்டசபையில் இருக்கிறார். நியமன உறுப்பினர் உட்பட என்ஆர் காங்கிரசுடைய எண்ணிக்கை 8 பேர். என்ஆர் காங்கிரஸை விட பிஜேபி 9 பேர் என்ற அளவுக்கு வளர்ச்சி. இந்த முறை என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி, அதிமுக இந்த கூட்டணி வெற்றிவிட்டால் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ரங்கசாமி அவர்களை முதலமைச்சர் இருக்கையிலே உட்கார அனுமதிக்க மாட்டார். பிஜேபிக்கார ஒருவரைதான் முதலமைச்சராக்குவார்கள். அதுதான் அவர்களின் கனவு திட்டம். புதுச்சேரியை ஆட்சியை கைப்பற்றிவிட்டால் தமிழ்நாட்டில் ஒரு பெண் ஆட்சி விடுவோம் என்கிற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். நல்ல நல்ல தமிழ்நாட்டிலும் அதிமுகவை கரைய வைத்து பிஜேபி வளர்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி வருகிறார். தமிழ்நாட்டின் ஆபத்து. இதை தடுக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் முயற்சி. தடுக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் முயற்சி. தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு முயற்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஈடுபடுகிறோம். அதனால் தான் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு 2 தொகுதிகளாவது வேண்டும் என்று எவ்வளவு முயற்சித்தோம். ஒரே ஒரு தொகுதி, அது உழவர்கரை தொகுதி. உங்களை கண்டிப்பதற்கு இந்த இடத்தில் வாக்கு செய்கிறதற்கு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு பெண்மணி வேட்பாளராக போட்டிருக்கிறார். முதலாக இந்த களத்திற்கு வந்திருக்கிறார். அவரை ஆதரிப்பதும் அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்புவதும் பெண் சமூகமாக இருக்கிற மகளிர் தலைவர்கள் பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கக்கூடிய சமூக நீதி அரசியலை புதுச்சேரியிலும் வலுப்பெற செய்வதற்கு பாதுகாப்பதற்கு ஏதுவாக உங்களை பொன்னான வாக்குகளை கருப்பலகை சின்னத்திலே முத்திரையிட்டு அதனை பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்திலே வெற்றிகளை செய்ய வேண்டும். நாங்கள் ஒரு சுற்றுலா வாங்கியிருக்கிறோம். அதனால எங்களுக்கு உதயசூரிய சின்னத்திலே நிற்கிறோம்.
அல்லது கை சின்னத்திலே நிற்கலாங்கிற முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம். கூட்டணி இருந்தாலும் கூட நீங்களெல்லாம் ஆதரவு அனுபவர்கள் வெற்றிகளை வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான் முயற்சி சின்னத்திலே போட்டுவிடுவோம். பிரபலமான உதவி சின்னத்திலே நிற்காமல், பிரபலமான காங்கிரஸ் கட்சி கை சின்னத்திலே நிற்காமல் உங்கள் ஆதரவு கிடைக்கும். நீங்கள் எங்களை அங்கீகரிப்பீர்கள். புதுச்சேரியில் உங்களுக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக எங்களை வளர்த்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில நவீன் சின்னத்திலே போட்டியிடுகிறோம். அதுதான் கருப்பலகை சின்னம் மறந்துவிடாதீர்கள். நாம் கருப்பலகை மறந்துவிடக்கூடாது. நமக்கு அறிவித்தல் சிறந்து கொள்வது கருப்பலகைதான். ஆகவே கருப்பலகை சின்னத்தை மறவாமல் உங்கள் பொன்னான வாக்குகளை முன்னான வாக்குகளை அந்த சின்னத்திலே பதிவு செய்து விடுதலை சிறுத்தைகளுக்கு மத்திய அரசின் காருங்களை கொண்டோட்டு வரவேற்பு நம்புகின்ற அத்தனை பேருக்கும் அவருடைய எந்தார்ந்த நன்றியை விடைபெறுவதை நன்றி வணக்கம். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், தமிழக நீதியின் சின்னம், விருத்தவர்களின் சின்னம், இஸ்லாமியர்களின் சின்னம், சிறுபான்மை சமூகத்தினரின் சின்னம், ஜனநாயகத்தின் சின்னம் கருப்பலகை, தமிழக நீதியின் சின்னம் கருப்பலகை, சமூகத்தின் சின்னம் கருப்பலகை. விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற கருப்பலகை சின்னத்திலே வாக்களித்து உங்களின் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை கருப்பலகை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கரும்பலகை வெற்றியின் சின்னம் கரும்பலகை, ஏழை எளியவர்களின் சின்னம் கரும்பலகை. கரும்பலகை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே புரட்சி தமிழ் அண்ணன் திருமாவளவன் வந்து கொண்டிருக்கிறார். சட்டமன்றத்திலே உங்கள் குரலால் ஒழிக்கிட இந்த பொன்னான வாக்குகளை கரும்பலகை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வெற்றியின் சின்னம் கரும்பலகை. உழவர்களை தொகுதியில் வெற்றி வேட்பாளர் புஷ்பலதா அவர்களுக்கு கரும்பலகை சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். கரும்பலகை வெற்றியின் சின்னம் கரும்பலகை, ஏற்றும் மக்களின் சின்னம் கரும்பலகை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி பெற்ற சின்னம் கரும்பலகை. உழவர்களை தொகுதியில் வெற்றி வேட்பாளர் புஷ்பலதா அவர்களுக்கு சின்னத்திலே வாக்கு